அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோட குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா 12/8/2026 புதன்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். தமிழகத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கம் இடமிருந்து வளம். தமிழகத்தில் உள்ள லிக்னைட் கார்பரேஷன் நெய்வேலி தான் சொல்லுவோம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஸோ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லுவோம். 1956 ஆரம்பித்தாங்க. இப்போது நவரத்ன அந்தஸ்தில் இருக்கு. ஓகே, ஒன்று மேலேருந்து கீழேன்னு. முன் கசந்து பின் இனிக்கும் காய். முதல்ல கசக்கும் பிறகு இனிக்கக்கூடிய காய் அப்படிங்காங்க. நேருக்குங்க. நெல்லிக்காய். நெல்லிக்காயில் காட்டு நெல்லிக்காய்ன்னு நம்ம ஒரு சைடில் சொல்லுவோம். முதல்ல கடித்து முடிச்சுட்டு 2வது சாப்பிடையில் தண்ணி குடித்தோம்னா இனிக்கும். காட்டு நெல்லிக்காய் அம்லான்னு சொல்லுவோம். 2 மேலேருந்து கீழே. பறவைகள் சரணாலயம். பறவைகள் சரணாலயம்னா நான் இங்கே என்னென்னு சொல்கிறேன்னா வேடந்தாங்கல் மட்டும் சொல்கிறேன். இருந்தனால வேடந்தாங்கல்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்க. 7 இடமிருந்து வளம் என்னென்னு பார்க்கலாமா? பொருணை நதி. பொருணை அப்படின்னா அதனோட வேறு பேர் என்னன்னு சொல்கிறாங்க. பொருணை இல்லைன்னா தன்பொருணை அப்படின்னு சொல்லலாம். எதுனா தாமிரபரணி. திருநெல்வேலி ஃபுல்லாக பாயக்கூடியது. திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. செம்பு நிலத்தில் இருக்கிறதுனால தான் அது தாமிரம் கலந்து வரதுனால தாமிரபரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தன்பொருணைன்னு சொல்லி சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், பெரிய புராணத்துலலாம் 11ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ராஜேந்திர சோழனும் கல்வெட்டில் தன்பொருணைன்னு தான் குறிச்சிருக்காரு. 4 மேலேருந்து கீழே. புரோக்கர் தமிழில். புரோக்கர் அப்படிங்கிறது தமிழில் தரகர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 10 இடமிருந்து வளம் என்ன? உவர் மண் நிலம். உவர் மண் நிலம்னா அப்படி செடி எதுவும் வளராமல் கிடக்கக்கூடிய மண் நிலத்துக்கு சொல்கிறாங்க. தரிசு நிலம்னு சொல்லலாம். கேவல் இது வந்துக்கிறதுனால கலர் நிலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 4 இடமிருந்து வளம் என்ன? விஜயகாந்த் சௌந்தர்யா நடித்த படம். விஜயகாந்தும் சௌந்தர்யாவும் நடித்த படம் என்னென்னா தவசி சொல்லலாம், இல்லைன்னா சொக்கத்தங்கம் சொல்லலாம். ஸோ நான் தவசி சொல்கிறேன். 2001 வந்த மூவி. ஓகே. 8 கீழேருந்து மேலே என்ன இருக்குன்னு பாருங்க. இருக்குது. ஆந்திய துணை முதல்வர் டேஷ் கல்யாண். ஆந்திராவோட துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் பவன் கல்யாண் அவர்கள். ஓகே. அகைன் அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 12 இடமிருந்து வளம் என்ன? இடமிருந்து வளம். கந்தன் கை ஆயுதம். முருகர் கடவுள் கையில் என்ன இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு கேட்காங்க. அவங்க அம்மாட்டேருந்து வாங்கினது வேல். வெற்றி வேல். ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? 12 மேலேருந்து கீழே. விக்ரமாதித்தன் தூக்கி சுமந்தது. விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் படித்தவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. வேதாளம். வேதாளம் கேள்வியாக கேட்கும், பதிலை சொன்னோன்னு விட்டுட்டு போயிடும், பழையடி வரும். அதாவது உஜ்ஜயினி மன்னரை பற்றி சொல்லக்கூடிய கதைகள். இதில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கூர்மையான அறிவு, தந்திரம், தர்மம், நீதியை பற்றி சொல்லக்கூடிய கதைகள். இதை எழுதினது யாருன்னு கேட்டிங்கன்னா சோமதேவ பட்டர். சமஸ்கிருதத்தில் வேதாள பஞ்சவிம்சதி அப்படின்னு எழுதினார். ஓகேங்களா. 11ஆம் நூற்றாண்டில் 32 கதைகள் உண்டு. 13 வளமிருந்து இடம் என்ன? ஆண்கள் முகத்தில் வளருவது. மீசை இல்லைன்னா தாடி சொல்லலாம். இங்கே இருக்கனால தாடி சொல்கிறேன். ஓகே. அகைன் 16 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். உரையாடல். உரையாடல் அப்படின்னா கான்வர்சேஷன். கான்வர்சேஷனை 2 எழுத்து இம்மு வந்திருக்கனால உரையாடல் இல்லைன்னா சம்பாஷணை அப்படின்னு சொல்லலாம். சம்பாஷணை. இந்த நெய் 3 சுழி வரும். நான் ஓகேங்களா. சம்பாஷணைன்னு எழுதுனீங்கன்னா இது என்னது? கான்வர்சேஷன். 16 மேலேருந்து கீழே என்ன? கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். டேஷில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்.
சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அதாவது பாத்திரத்தில் இருந்தால் தானே கரண்டியில் சாப்பாடு வரும்னு சொல்கிறாங்க. முயற்சி இருந்தால் தானே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பழமொழி. ஓகேங்களா? அப்போ 20 வலமிருந்து இடம் என்ன? ஆடு மாடு இந்த வகை. ஆடு மாடு வந்து அசை போடக்கூடிய விலங்குகள், தாவர உண்ணிகள். ஆனால் இங்கே டீ வந்ததுக்கனால பாலூட்டி விலங்குகள், மம்மல்ஸ். ஓகேங்களா? சரிங்க. இப்போ 14 இடம் வந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? சதுரத்திற்கு 4ம் முக்கோணத்திற்கு 3ம் இருக்கும். சதுரத்துக்கு 4 பக்கம் சொல்லலாம், கார்னர் சொல்லலாம், சைடு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து கார்னருங்கிறதுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன்னா மூளை அப்படின்னு சொல்கிறேன். கார்னர் அப்படின்னா 18 கீழேருந்து மேலே என்ன? குடிசைகளில் இதனால் கூரை வேய்வர். குடிசைகளில் இதை வச்சு கூரை செய்வாங்களாம். எதை வச்சு? இங்கே நை வந்துக்குது. ஸோ பனை ஓலை அப்படின்னு சொல்லலாம், பனை ஓலைன்னு சொல்லலாம், பனை ஓலைன்னு எழுதுனாலும் எழுதுவாங்க. நான் பனை ஓலை தான் எழுதியிருக்கேன். ஓகேங்க. 3 வலமிருந்து இடம் இருக்கான்னு பார்ப்போமா? இல்லை. ஆனால் 5 வலமிருந்து இடம் இருக்குங்காங்க. சிவதன்னு வராது. முகலாய பேசர். முதல்ல 3 மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு பார்ப்போம். அழகிய பூக்களை கொண்ட நச்சுத்தாவரம். அழகிய பூ பார்க்க அரளிப்பூன்னு சொல்லுவாங்க. அரளிப்பூ, அரளிக்காய் விஷயம் உள்ளது, அரளிப்பூ. ஓகே. அப்போ இந்த கேள்வி வந்து 5வது கேள்வி கிடையாதுங்க. எடிட்டர் கவனிக்கவும், சிறு பிள்ளையாக இருக்க மட்டும்தான் சொல்ல தான் செய்தோம், கலாய்க்கலை. 5வது கேள்வி கிடையாது. இது வந்து என்னது, 3வது கேள்வின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். முகலாய பேரரசர். முகலாய பேரரசர் பாபருடைய பேரன் யாருன்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே கேள்வியை தான் நான் இங்கே சொல்கிறேன். அக்பர். இது 5ன்னு 3வது கேள்வி நம்பர் மட்டும் 3 போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 6 வலமிருந்து இடம் என்ன? நோக்கத்திற்காக போராடுவார். ஏதாவது ஒரு காரணத்துக்காக போராடுறவர் என்னன்னு சொல்லுவாங்க? போராளி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்போ போராளியில் வந்து சேகுவரா கூட சொல்லலாம். ஓகே. கீழே வந்து மேலே என்ன? நேதாஜி, ஃப்ரீடம் ஃபைட்டர், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தான் சொல்கிறோம். பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டாக இந்திய இராணுவப்படையை தயாரித்தவங்க. ரத்தம் தான் நான் விடுதலை தருகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். ஓகே. 9 இடம் வந்து வலம் பாருங்க. தீல முடியுது. புத்த ஞானம் பெற்ற மதம். புத்த எந்த மதத்துக்கிட்ட இருந்து ஞானம் பெற்றா அப்படின்னு கேட்காங்க. போதி மதம் சொல்லுவாங்க. போதி மதம் அப்படின்னா பீகாரில் உள்ள புத்தகையில் இருக்கக்கூடியது மகாபோதின்னு சொல்லுவாங்க. இது அரச மதத்துடைய வகையை சேர்ந்தது. 11 இடம் வந்து வலம் என்ன? கண்ணுக்கு மேலுள்ள முடிக்கச்சை பகுதி. கண்ணுக்கு மேலோடி எமை இருக்குது. எமைக்கு மேலோடி என்ன இருக்குது? புருவம் இருக்குது. புருவம் முடியோடு இருக்கக்கூடிய பகுதி. ஓகே. 4 எழுத்து கரெக்டாக இருக்குது. 15 இடம் வந்து வலம் என்ன? சிறார்கள் இதில் எழுதி பழகுவார்கள். சின்ன பிள்ளைங்க எதில் எழுதி பழகுவாங்க அப்படின்னு கேட்டால் ஸ்லேட்டு, கரும்பலகை. இங்கே வந்து ஸ்லேட்டுன்னு சொல்கிறோம். ஸ்லேட்டு மதம், ஸ்லேட்டு. ஓகே. 16 ஏ கீழந்து மேலே. அரசியல் கட்சி நடத்துவது. அரசியல் கட்சி என்ன நடத்துவாங்க? 17 வலமிருந்து இடம் பார்ப்போம். பாரத்தை தாங்குவதற்கு தலையில் வைக்கும் சுமை எடை. சுமையை தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா சும்மாடு யூஸ் பண்ணுவோம். சும்மாடு யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ 16 கீழேருந்து மேலே என்னென்னா அரசியல் கட்சி என்ன நடத்துவாங்கன்னா மீட்டிங் நடத்துவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாநாடு நடத்துவாங்க. ஓகே. 20 கீழேருந்து மேலே, 22 கீழேருந்து மேலே. இஸ்லாமுடைய மதகுரு. இஸ்லாமுடைய மதகுருவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் 22 கீழே வந்து மேலே மௌலவி இல்லைன்னா இமாம்னு சொல்லலாம்.
இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 3 எழுத்துங்கனால நான் இமாம்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மௌலவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 22 வலமிருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? மூலிகை தாவ ஈன இழுப்பை இல்லை 19 என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 21 கிழந்து மேலே என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? அபிராமி புகழ். அபிராமின்னு கமல் நடித்த படம் என்ன படம்னு கேட்காங்க. குணா 3 சொல்லி நான் வேணுங்க. ஸோ குணான்னு எழுதுனீங்கன்னா 19 இடம் வந்து வளர்ந்து. இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த நாணயம் காயின் அணான்னா 16 அணா தான் ரூபாய். சரிங்களா? ஸோ இங்கே வந்து அப்போது 22 ஈல ஆரம்பிச்சு இழுப்பைன்னு அது இங்கே கூ வந்துடுச்சு. நான் அப்போது இந்த ஈக்கு பதில் இமாம்ங்கிறத எமாம்னு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதில் எதுக்கஞ்செடி வரும், எதுக்கு வரும். ஆனால் எமாம்ங்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அது தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தப்பாக டெஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நாளையிலேருந்து ஏர்ச்சல் வீடியோ வராது. இன்றைக்கி ஆல்ரெடி டெஸ்பாச் மோடில் இதில் இருக்குது மைக். வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. வில், கல், அகல். ஸோ கண்டுபிடிங்கள். இந்த மாதிரி வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 வேர்டு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்டோட டிசைன் தப்பாக இருக்குது 1. அகெயின் 2வது வித்தியாசம் இதில் ஒன்றும் இல்லை. அந்த வெயிட்டிங் மிஷினில் 2. ஸோ இங்கே கண்ணாடி ஜாடியில் இந்த கியூஆர் கோடு வச்சுக்கக்கூடிய பகுதி இல்லை 3. ஸோ இந்த மாதிரி வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆடி அமாவாசை. எல்லாருக்கும் இருக்கையிலே எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் பணிவிடையெல்லாம் இருக்கையிலே செய்யுங்க. அதுக்காண்டி நான் எதையுமே நாத்திகமாக பேசலை. ஓகேங்களா? செய்ய வேண்டிய கடமை எல்லாமே செய்யுங்க. நன்றிங்க.